வணக்கம். இது இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். யாழ்ப்பாணத்தில் ஏவிபி எம்பி இளங்குமரன் உட்பட 3 பேர் வாகன விபத்தில் படுகாயம். யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் பயணித்த கார் சவுகச்சேரி தனங்கிழப்பு பகுதியில் விபத்துக்குள்ளாகியது. கிளிநொச்சியிலிருந்து யாழ் நோக்கி பயணிக்கும் முன்னால் சென்று கொண்டிருந்த போது சிறிய லொரியொன்றுக்கு சவுகச்சேரி நோக்கி திரும்பிய வேளை பின்னால் வந்த பாராளுமன்ற உறுப்பினரின் கார் மோதி விபத்துக்குள்ளாகியது. விபத்தில் பாராளுமன்ற உறுப்பினர், அவரது உதவியாளர், சாரதி மூவரும் காயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஹோட்டலில் நைப்புடைக்கப்பட்ட காப்பாளர்களுடன் அர்ச்சுனாவினால் போலீஸ் நிலையத்தில் சமாதானம். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் ஒரு நபரை தாக்கிய பிரச்சினை யாழ் போலீஸ் நிலையத்தில் வைத்து இரு தரப்பினரும் சம்மதத்துடன் சமரசம் முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் இருக்கும் தனியார் விடுதியொன்றில் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியும் கௌசல்யா உணவருந்தை கொண்டிருந்த வேளை இந்த விடயத்தில் வந்த இருவர் அவர்களுடன் கதைக்க முற்பட்ட நிலையில் தர்க்கமாக மாறி கைகலப்பில் முடிந்தது. கைகலப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் நபர் ஒருவரின் தலையில் பீங்கானில் அடித்தமையினால் அவர் தலையில் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதி. குறித்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தனது உயிருக்கு ஆபத்து என்று யாழ் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். காயமடைந்த நபரும் தன் மீதான தாக்குதலும் பரஸ்பர முறைப்பாட்டை வழங்கியிருந்தார். இரவு இருதரப்பினரையும் யாழ் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து யாழ் உதவி போலீஸ் அத்தியட்சகர் தலைமையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டன. இரு தரப்பினரும் சமாதானமாக செல்வதாகவும் முறைப்பாடுகளை மீள பெற்றுக்கொள்வதாகவும் கூறி இருவரும் சமரசமாக செல்வதற்கு உடன்பாட்டை அடுத்து இரு தரப்பினருக்கிடையில் பிரச்சினையை போலீஸ் நிலையத்தில் வைத்து தீர்க்கப்பட்டது. மாத்தறை பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தொன்றில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். காரும் மினி பஸ்ஸும் நேருக்கு நேர் மோதியதில் இளைஞர் ஒருவர் உயிரிழப்பு. மாத்தறையிலிருந்து ஹக்மன நோக்கி சென்ற கார் ஒன்றும் எதிரே வந்த பஸ்ஸுடன் மோதின் சாரதி படுகாயமடைந்து துரதிருஷ்டமாக மாத்தறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்திருக்கின்றார். தையட்டி அரசு காணி அபகரிப்புக்கு அரசு அங்கீகாரம். தையட்டி பிகாரை இடிப்பதா இல்லையா என்றும் நஷ்ட ஈட்டுடன் வேறு இடத்தில் காணியா, தீர்வுகள் என்ன? பிகாரை அமைக்கப்பட்ட இடம் மக்களுடையது என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. அந்த வகையில் நிச்சயமாக அந்த மக்களுக்கு அதற்குரிய நஷ்ட ஈடு வழங்கப்படும். காணிகளை வழங்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. இது ராமலிங்கமும் முன்னுக்கு சரி பின்னுக்கு பிழை என்ற குற்றச்செயல் ஒன்றை பௌத்தமைப்பு ஒன்றோ செய்ததும் என்பதற்கு சட்ட நடைமுறை இருந்து நழுவதால் இனிமேல் இந்த நாட்டில் இனவாதம் மதவாதத்துக்கு இடமில்லை என்று சொல்லும் ஏவிபி அமைச்சர் ராமலிங்கம் தமது சுய தீர்ப்பில் இனவாத மதவாத கருத்துக்களை பேசுகின்றார். சிறுபான்மை தேசிய இனத்தின் அடிப்படை காணி உரிமை நிராகரித்து சட்டத்தை மீறி பேரினவாத காணி அபகரிப்பதை சமரசம் செய்வதன் என்றார். இனம் மற்றும் மதவாதம் பார்க்க மாட்டேன் என்றாம் சொல்லியிருக்கின்றார். சட்டத்தை மீறி பேரினவாத காணி அபகரிப்பை தையட்டி பிகாரை போடப்பட்ட அடித்தளம் வெறும் கல்லும் மண்ணும் சீமெந்தும் குலைத்தல்ல, சிங்கள பௌத்த பேரினவாதத்தை சீர்குலைத்து போடப்பட்ட அடித்தளம். அதை இலங்கை தேசியத்துக்குள் புதைக்கின்றார் அமைச்சர். தற்பொழுது சமரசவாதிகள் தென்னிலங்கையில் இருக்கும் இந்து ஆலயங்கள் குறித்து குறிப்பிட்டு உளவியல் அச்ச உணர்வுகளையும் தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்தும் மூளை சுத்திகரிப்பையும் ஆரம்பித்துள்ளனர். இதை அமைச்சர் ராமலிங்கம் திறம்பட செய்து வருகின்றார். தையட்டி பிகாரை தூண்டினால் பேரினவாதமும் தமிழ் குறுந்தேசிய புதியல் கிடைக்கும் என்றாம். ஆனால் கிளீன் ஸ்ரீலங்காவில் இந்த விடயத்தில் தூண்டுவார் இல்லை. தூண்டி என்ன, சாராய தவறணியை தூண்டினால் கைச்செலவுக்கு காசு பதவியா கிடைக்கும். யாழ்ப்பாணம் வந்த பிரதமர் பல நிகழ்வுகளில் பங்கேற்போம். யாழ் மாவட்டத்துக்கு வருகை தந்த பிரதமர் கோப்பாய் தேசிய கல்வியியல் கல்லூரியில் வருகை தந்த பிரதமரை வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் வரவேற்றுள்ளார். அதனைத் தொடர்ந்து ஆசிரிய மாணவர்களுடன் கலந்துரையாடல் நடைபெற்றன. தேசிய கல்வியியல் கல்லூரியில் வடக்கு மாகாண கல்வித்துறையில் எதிர்கொள்ளும் சவால்கள் தொடர்பாகவும் இந்த கலந்துரையாடலில் பிரதமர் பங்கேற்றுடன் வடமாகாண ஆளுநர், வடமாகாண பிரதான செயலாளர் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் புனரமைக்கப்பட்ட நூலக திறப்பு விழாவும் பிரதமர் பங்கேற்றார். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கும் பிரதமர் விஜயம் செய்து அங்கு நடைபெற்ற நிகழ்விலும் பங்கேற்றார். இதேவேளை பொதுமக்கள் சந்திப்புகளிலும் பிரதமர் பங்கு பெற்றிருந்தார். இந்த நிகழ்வுகளில் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர், தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றிருந்தனர். தமிழ் மக்களின் நம்பிக்கைகளை வென்றிருக்கின்றோம். ஜேவிபி தமிழ் மக்களின் அன்பையும் நம்பிக்கையையும் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பெற்றிருப்பதாக ஏவிபியின் செயலாளர் டென்வின் சில்வா அறிவிக்கின்றார். எதிர்க்கட்சிகள் பழைய அரசியல் கலாச்சாரத்திலிருந்து இன்னும் மீண்டு வரவில்லை. கூட்டுறவு தேர்தலில் வென்றால் கூட பட்டாசு கொளுத்தி கொண்டாட்டங்களில் ஈடுபடுகின்றனர். அவர்களின் அரசியல் வங்குரோத்து நிலையை அது வெளிப்படுத்தி காட்டுகின்றனர்.
தேசிய சமத்துவத்தை ஏற்படுத்தி இளைஞர்களாக சமூகத்தை கட்டியெழுப்புவதற்கு நாம் செயல்பட வேண்டாம். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா யாழ்ப்பாணம் சென்றபோது அந்த மக்களின் அன்பும் நம்பிக்கையும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் இலங்கை பிரதமர் யாழ் விஜயத்தின் போதும் இந்த அன்பும் அந்த மக்களுடைய நம்பிக்கையும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. எமக்கு தெரிந்த வரலாற்றில் வடக்கு மக்கள் தேசிய கொடியுடன் இம்முறை சுதந்திர தினத்தை கொண்டாடினார்கள் என்றே சொல்ல வேண்டாம். கிழக்கில் அவ்வாறு நடந்துள்ளதாக தெரியவில்லை. கடவுச்சீட்டு பெற காத்திருப்போருக்கான விசேட அறிவிப்பு. கடவுச்சீட்டு வழங்கும் முறை செயல்படுத்த தேவையான பணிகள் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் அறிவிக்கின்றார். நீதிமன்ற தடை உத்தரவுகள் தற்பொழுது நீக்கப்பட்டுள்ளதனால் அந்த முறைமையை செயல்படுத்துவதில் எந்த தடையும் இல்லை. அதன் அடிப்படையில் கடவுச்சீட்டு வழங்கும் பணிகள் சுமார் 8 மாதங்களில் தொடங்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் ஏற்கனவே ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருப்பதாகவும் பிரதியமைச்சர் குறிப்பிடுகின்றார். தற்பொழுது கடவுச்சீட்டு வழங்குவது வழக்கமான நடைமுறையின் கீழ் மேற்கொள்ளப்படுகின்றது. இந்த நிலையில் 1 மில்லியன் புதிய வெளிநாட்டு கடவுச்சீட்டுகள் நாட்டின் இறக்குமதி செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் கருத்து வெளியாகியிருக்கின்றது. ராகலை சூரியகாந்தி தோட்டம் பலப்பனை ரோட் சந்தைக்கு அருகாமை பகுதியில் பாதிக்கப்பட்ட குடும்பம் வெள்ள நீரினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். வருடம் இதுபோன்று வெள்ள அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற காலப்பகுதியில் ராகலை சூரியகாந்தி தோட்டம் இதுபோன்று வெள்ள அனர்த்தத்தினால் எதிர்கொள்ளப்படுகின்றது. இவர்களுக்குரிய வாழ்வாதார வசதிகளும் அதே நேரத்தில் இவர்களுக்குரிய புனரமைப்பு பணிகளையும் மேற்கொள்ள வேண்டிய கடமைகளில் மிக அரசியல்வாதிகளின் கைகளிலும் இருக்கின்றது. 3,50,000 இலங்கையர்கள் இந்த வருடம் புலம்பெயர்வு. இந்த ஆண்டு 3,50,000 இளைஞர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக புறப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இலங்கையில் நிலவும் கடுமையான பொருளாதார நிலைமைகளை கருத்தில் கொண்டு இந்த ஆண்டு 3,50,000 பேர் வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு சென்றுள்ளனர். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிறுவ பிரதிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட விழாவில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது இந்த தகவல்களை வெளியிட்டுள்ளார். இதே நேரத்துக்காக வேலைக்காக வெளிநாடு சென்றதன் மூலம் 6.5 பில்லியன் அமெரிக்க டாலர் அந்நிய செலாவணி நாட்டுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த ஆண்டில் அந்த தொகை 7 பில்லியன் டாலராக அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பொதுவாக வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு செல்லும் இளைஞர்கள் பெரும்பாலும் வீட்டு வேலை, கட்டுமான தொழில்துறை, கணனி தொழில்நுட்பத் துறைகளில் அதிக வாய்ப்புகளை பெறுகின்றனர். இளைஞர்கள் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பை பெறுவதற்காக உள்வாங்கல் முறை, பயிற்சி திட்டங்கள், பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து அரசாங்கம் புதிய திட்டங்களை செயல்படுத்தவும் இருக்கிறது. இந்த பரிமாற்றத்தின் மூலம் நாட்டில் அதிக அந்நிய செலாவணி வருவதோடு நாட்டின் பொருளாதார நிலைமைகள் மேம்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மாங்குளத்தில் செய்தியாளர் அச்சுறுத்தப்பட்டிருக்கின்றார். மாங்குளத்தில் செய்தியாளருக்கு கொலை மிரட்டல், கள்ளமண்காரர்கள் அட்டகாசம். முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குள போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பனிக்கன்குளம், கிழவன்குளம், 18ஆம் போர், கொக்காவில் உட்பட்ட பகுதிகளில் ஏனையின் வீதியின் 2 புறங்களிலும் இருக்கும் காட்டுப்பகுதிகளில் சட்டவிரோத மணல் அகழ்வுகள் தொடர்ச்சியாக இடம்பெறுகின்றன. அனுமதி பத்திரங்கள் பெற்றவர்கள் அனுமதி பத்திர விதிமுறைகளை மீறியும் அனுமதி பத்திரங்கள் பெறப்படாதும் சட்டவிரோத ஆற்றில் உளவு இயந்திரங்களை விட்டு மணலை ஏற்றி காட்டுப்பகுதிகளில் மணலை பறித்துவிட்டு காட்டுக்குள் டிப்பர் வாகனங்களை கொண்டு சென்று மண் ஏற்றம், மரம் கடத்துகின்ற பல்வேறு குற்றச்செயல்களை தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் 18ஆம் போர் பகுதியில் இன்றைய தினம் நண்பகல் வேளையில் ஊடகவியலாளர் சண்முகம் தவசீலன் குறித்த விடயங்களை செய்தி சேகரிக்க சென்றுள்ளார். இதன் அடிப்படையில் அவரை அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்டுள்ளனர். இருவர் ஊடகவியல்கள் தவசீலன் அவர்களது ஒளிப்பட கருவியை பறிக்க முற்பட்ட போது ஊடகவியல்கள் மீது தாக்குதல் முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றனர். ஏனையின் வீதியிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் காட்டுப்பகுதியில் மணல் கொண்டு வந்து குவிக்கப்படுவதை காணொளி பதிவு செய்து கொண்டிருந்த போது BFR 8429 என்ற மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரே இவரை தாக்க முற்பட்டுள்ளனர். காட்டுக்குள் சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபடுவது மாத்திரமன்றி அங்கு வந்து யார் வீடியோ எடுக்க சென்றது என்றும் வீடியோ எடுக்க விடாது தடுத்து சட்டவிரோத மணலுடன் நின்று உளவு இயந்திரத்தை அந்த இடத்திலிருந்து எடுத்து சென்றதோடு ஊடகவியலுக்கு கொலை அச்சுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவத்துக்கு எதிராக மாங்குள போலீசார் குறித்த காட்டுக்குள் செல்லும் வீதியை EVP இயந்திரம் கொண்டு வெட்டி காட்டுக்குள் செல்ல முடியாதவாறு செய்துள்ளனர். இதேவேளை குறித்த சம்பவம் தொடர்பாக மாங்குள போலீஸ் நிலையத்தில் ஊடகவியலாளர் சண்முகம் தவசீலன் முறைப்பாடொன்றையும் பதிவு செய்துள்ளார். அதானி நிறுவனத்தின் காற்றாலை திட்டத்தை மாற்றி சீனாவுக்கோ அல்லது வேறு நாடுகளுக்கோ வழங்கும் திட்டம் எம்மிடம் இல்லை என்று அரசாங்கம் திட்டவட்டமாக அறிவிப்போம். காற்றாலை திட்டத்தை வேறு நாடுகளுக்கு வண்ணம் இல்லை என்றும் ராமலிங்கம் சந்திரசேகரர் ஊடகங்களுக்கு செய்தி வெளியிட்டுள்ளார்.